வணக்கம். கலையின் எண்ணம். திருச்சி உறையூரில் இருக்கிற வெக்காளி அம்மன் கோவிலை தரிசிப்போம் வாங்க. அம்மனோட உருவ அமைப்பு, கோவிலோட புராண கதை, கோவிலில் நடைபெற நிகழ்வுகள், பிரார்த்தனை முறை, இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போமா? வெக்காளி தாயின் பெருமை. உறையூரில் அமர்ந்து அருளை பொழிந்திடும் அழகு தேவதையே, உன் புகழ் பாடிட உள்ளம் விழையுது கருணை நிறைந்தவளே. வானமே கூரையாய் வெட்ட வெளியினில் மிடுக்குடன் அமர்ந்தவளே, வடக்கு நோக்கினாய் அன்னை பராசக்தியின் ரூபம் நீ அல்லவோ. அம்மனோட ஆயுதங்கள் என்னென்ன? தீஜ்வாலையும் நாகமும் சேர்ந்திட்ட பொன்முடி தரித்தவளாம். திரிசூலமும் உடுக்கையும் பாசமும் அட்சய பாத்திரம் என திருக்கரம் நான்கினில் ஏந்திய நடுநிலை நாயகியாம். இடது பாதம் அசுரனை அழித்திட பாங்குடன் வீற்றிருப்பாள். முன்னாடி காலத்துலலாம் வெக்காளியை எப்படி வணங்கியிருக்காங்க? கண்ணகி இவளே என கூறுவோர் சிலர் உண்டு. சோழர்கள் காலத்தில் குலதெய்வமாக விளங்கி இருக்கின்றாள். போர்க்கடவுளாம் இவள் வெக்காளி எனும் பெயர் பெற்றாள். வெற்றியை அருள்பவள், தாயாய் காப்பவள், நீதிக்கும் அரசி இவளாம். இந்த தலம் அமைந்த வரலாறு பற்றி புராணம் என்ன சொல்லுது? பராந்தகன் எனும் ஒரு சோழன் உறையூரை ஆண்டு வந்தான். சாரமா முனிவர் எனும் சிவனடியாரும் அப்போது வாழ்ந்து வந்தார். தோட்டம் அமைத்து செவ்வந்தி பூக்களை முனிவர் வளர்த்து வந்தார். அப்பூக்களை கொண்டு ஈசனை வழிபட மிகவும் ஆசைப்பட்டார். பிராந்தகன் எனும் ஒரு வணிகன் அவர் அறியாது மலர்களை கவர்ந்து சென்றான். அனுதினம் அவைகளை அரசனுக்கு ஈந்து மன்னனை மகிழ்வித்தான். இச்செயலால் முனிவர் மனதால் மிகவும் வருத்தமுற்றார். அரசனிடம் களவுக்கு ஒப்பான செயல் இது என சில முறை முறையுமிட்டார். செவிமடுக்காத அரசன் முனிவரை அவமதித்தான். மனமிக நொந்த முனிவரும் ஈசனிடம் நீதி கேட்டார். கிழக்கு முகமாய் அருளிய சிவனும் சினந்தெழுந்தான். மேற்கில் அமைந்த உறையூர் நோக்கி பார்வையை திருப்பினனே. சிவனின் கோபம் உறையூர் மீது மண்மாரியாக பொழிந்ததுவாம். கோட்டையும் வீடும் மண்ணால் மூடிட மக்கள் கலக்கமுற்றனரே. காவல் தெய்வமாம் வெக்காளியிடம் தஞ்சம் அடைந்தனராம். கருணை மிகுந்தவள், குறைகளை களைபவள், நிலவாய் மாறிவிட்டாள். நிலவான அன்னை ஈசனின் கோபத்தை குளிர்ந்து தணிவித்தாள். மண்மாரியும் நின்றது, மக்கள் துயரும் தீர்ந்தது, மன்னனும் தவறுணர்ந்தான். பக்தருக்கு துணையாய் மேற்கூரை ஏற்காது கம்பீரமாய் வீற்றாள், அன்னை வெக்காளியாய் வீற்றாள். இன்னைக்கு வரைக்கும் சுத்து மண்டபமெல்லாம் எழுப்பி தங்கத்தேரோட அம்மன் விளங்கினாலும் அம்மனுக்கு நேர் மேலே கூரை கிடையாது. வெயில் மழை குளிர்னு எல்லா காலமும் கூரை இல்லாத இடத்துல குடியிருந்து மக்களை காக்கிறாள் அன்னை. பிரார்த்தனை முறை எப்படி இந்த தலத்தில்? அனுதினம் அபிஷேகம் மிக சிறப்பு. இவ்வாலயத்தில் காலை மதியம் என 2 வேளைகள் நடக்கும். உபயதாரர் வேண்டுதலுக்கு இணங்க மாலையில் சந்தனக்காப்பு, புடவை சாற்றி அம்பாளை வழிபடுவோர் ஏராளம் இங்குண்டு. கோவிலிலிருந்து பெறும் மஞ்சள் சீட்டில் கோரிக்கை எழுதி அம்மனிடம் சேர்த்தல் இங்கு பிரசித்தம். அம்பாளுக்கு முன்னுள்ள திரிசூலத்தில் சீட்டை கட்டிட குறைகள் நிவர்த்தியாகும். விளக்குகள் ஏற்றி வணங்கிட காரியம் சித்திக்கும். இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு சிறப்பு, ஒரு பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. சித்திரையில் மறிக்கொழுந்து, வைகாசியில் சந்தனம் குங்குமம், ஆனி மாதம் முக்கணி, ஆடி பால், ஆவணியில் எள்ளுடன் நாட்டு சர்க்கரை, புரட்டாசியில் அப்பம், ஐப்பசி அன்னம், கார்த்திகையில் தீபம், மார்கழி பசுனை, தை தேன், மாசி திராம்பலம் அதாவது போர்வை, பங்குனி பசுந்தயிர். தினமும் காலையில் 5:30 மணிக்கும் மதியானம் 12 மணிக்கும் இங்கே அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். நேரம் கிடைக்கும்போது ஒரு முறை திருச்சி வெக்காளி அம்மனை தரிசித்து அவள் அருளை பெறுங்களேன். நன்றி.
மீண்டும் சந்திப்போம் வேறொரு தலைப்பில்.